தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே காரில் 2 கிலோ கஞ்சா கடத்தியவர் பிடிபட்டார். கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கை நடைபெற்ற போது கேரள மாநில பதிவு எண் கொண்ட காரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். காரில் 2 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த கார்த்திக் என்பவர் பிடிபட்டார். அவரிடமிருந்து கஞ்சா பண்டல் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது ஏற்கனவே கஞ்சா கடத்தல் வழக்கு நிலுவையில் உள்ளது விசாரணையில் தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் போதைப் பொருள் கடத்தல் நபர்கள் துணிந்து கஞ்சாவை கடத்தி இளைஞர்களையும் மாணவர்களையும் அளித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை அருகே கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்ற 5 பேர் பிடிபட்டனர். எம்டிபி மைதானத்தில் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்த கார்த்திக், சூர்யா, முகேஷ் உள்பட 5 பேர் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த நிலையில் வாகன சோதனையின் போது அவர்கள் பிடிபட்டனர். அவர்களிடம் இருந்து 84 போதை மாத்திரைகள், 1 கிலோ கஞ்சா, ஆயுதம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. சூர்யா மற்றும் நரேஷ்குமார் மீது 4க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் குற்றவாளிகள் துணிச்சலாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னைக்கு விமானங்களில் கடத்தி வரப்பட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் சிக்கியது. ஜாம்பியா நாட்டைச் சேர்ந்த 30 வயது இளம்பெண் 150 கிராம் கொக்கைனை கேப்சூலாக விழுங்கி வயிற்றுக்குள்ளும் 460 கிராம் கொக்கைனை உள்ளாடைக்குள் மறைத்து வைத்தும் கடத்தி வந்துள்ளார். அதன் மதிப்பு 6 கோடியே 10 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தாய்லாந்திலிருந்து 1 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 1 கிலோ 800 கிராம் பதப்படுத்தப்பட்ட உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்தி வந்த சென்னை நபரும் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சென்னை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.